என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம ஒரு உயரிய மந்திரம், அதாவது அந்த மந்திரங்களுக்கெல்லாம் அதிபதி, ஒரு நாட்டோட அதிபதினு சொல்லி ஒருத்தர் உயரமா வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மந்திரங்கள் எல்லாத்துக்குமே அதிபதியானது அதுதான். ஏன்னா இந்த உலகத்துடைய தொடக்கத்திற்கு மூல காரணமா இருக்கிறதே அதுதான். அந்த உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். ஓம பத்தி தான் நான் இப்ப சொல்ல வரேன். அது ஒரு அதிர்வுத்தன்மை, ஒளித்தன்மைனாலே அது அதிர்வுத்தன்மை. சோ இது நமக்கு காது இருக்கிறதுனால அது ஒளித்தன்மையா கேட்கிறோம். ஆனா அது அதிர்வுத்தன்மை. இந்த அதிர்வுகள் 56 வித அதிர்வுகள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு அப்படின்னு நம்ம முன்னாள் இருந்த பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை தான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த பிரபஞ்ச ஒளியில மூல ஒளியானது எல்லாத்துக்கும் பிகினிங்கா இருக்கிறது தான் இந்த ஓம். இப்போ இந்த ஓமை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஓம்னால நமக்கு என்ன பலன், ஏன் நாம இதை பண்ணணும், இதை பண்ணா என்ன நடக்கும், இதையெல்லாம் தான் இந்த வீடியோ முழுசா நம்ம பார்க்க போறோம். புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, உங்க மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓம்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓமை உயரத்துக்கு சொல்லணுன்றதுக்காக, உயர்த்தி வச்சு சொல்லணுன்றதுக்காக, மற்றவங்களுக்கு புரியணுன்றதுக்காக அப்பாவுக்கே பாடம் எடுத்த சுப்பையான்வாங்க. யாரு? சிவனுக்கு முருகன் இதை பத்தி விளக்கம் சொன்னதா உங்களுக்கு கதை வடிவில் நமக்கு கொடுப்பாங்க. அது உண்மையாகவும் இருக்கலாம், அதை பற்றி நம்ம ஆராய வேண்டியதில்லை. ஆனா அந்த ஓமுடைய மேன்மையை நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் பெரியவங்க இந்த மாதிரிலாம் நமக்கு கதை வடிவங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. சோ இந்த ஓம்காரம்ன்றது என்னன்னா, காரம். ஏன் காரம் வருது? இப்போ அகங்காரம்னு வாங்க, அதாவது இருப்பை தான் காரம்ன்றாங்க. இப்போ அகங்காரம்னா அகம் என்றால் உள்ளே, இல்லைன்னா நான், என்னுடைய இருப்பு, இதுதான் அகங்காரம். அவனோட ரொம்ப அகங்காரம் ஆயிடுச்சுப்பா அப்படின்றோம் இல்லையா, அது கிடையாது. அவனோட இருப்பு அதிகமாயிடுச்சுப்பான்னு சொல்றதுதான் அது. அந்த காலத்துடைய வழக்கு அது. ஆனா அது மேன்மையா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த இருப்பை சொல்லுவாங்க. சரி, நான் சுத்தி வளைச்சு உங்களை அறுக்க விரும்பல, மேட்ருக்கே வர. ஓம் என்பது நீங்க எந்த ஒலியும் கேட்காத இடத்துல போய் உட்காந்து காதை மூடிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நீங்க உங்களுக்குள்ள கவனத்தை வச்சீங்கன்னா இந்த ஓம்கார ஒலி உங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்கும். சோ இந்த ஒலி சர்வசாதாரணமா கேட்குறது. இதுல எப்படியா மனசை வைக்கணும், இது மனசை வைக்கிறதுனால என்ன பயன்ற கேட்கறது எனக்கு புரியுது. இப்போ நம்மளுடைய அணுக்களுடைய சுழற்சி, அதாவது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அணுக்களும் சூரியன்ல இருக்கிற அணுக்களும் ஒண்ணுதான். அப்படியே மாறி 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 போகும். அதோடைய தொழில்கள் தான் வெவ்வேறா இருக்கும். ஸோ நம்ம உடம்புக்குள்ள வரும்போது வேற தொழிலாயிடும். ஸோ அணுக்களுடைய மூலக்கூறு எல்லாமே இதுதான். அந்த அணு சுழற்சியின் போது ஏற்படும் அதிர்வு நிலை தான் இது. ஸோ ஆதியிலே சிவம் இருந்தது. சிவம் என்பது அசையாமல் இருப்பது, சக்தி என்பது சலனம் மிக்கது. அதுதான் இந்த அதிர்வுத்தன்மை, ஓம்காரம். ஸோ இந்த ஓமை நாம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்பொழுது, உரு ஏற்றும் பொழுது, அதாவது போன வீடியோ பார்த்தா தெரியும் அதோட ப்ரொனவுன்சியேஷன் எப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இன்னொரு தடவை சொல்றேன். மூச்சை நல்லா உள்ள இழுத்துக்கிட்டு நிதானமா மூச்சை உள்ள இழுத்து ஓன்னு நாபிலேருந்து வர ஆரம்பிச்சு மூச்சை வெளியே விடணும். இதுதான் மேட்டர். இதுல சுவாச பயிற்சி ஒண்ணு வந்துடுது. இன்னொன்னு, இந்த அதிர்வு தன்மையானது உங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கும் எல்லாவற்றையும், மின்சாரத்தை எல்லாவற்றையும் சீர் செய்யும். இந்த அதிர்வு உங்களுக்குள்ள ஒலிக்க நீங்களே ஒலிக்க அதை நீங்களே கேட்க உங்க உடம்புக்குள்ள பரவ விட ஒவ்வொரு அணுவிலும் இந்த அதிர்வு தன்மை புதுப்பித்தலை செய்யும். இது ஒரு மேஜிக் இல்ல, எல்லாமே இயற்கையா நடக்குது. இயற்கை எதுலையுமே மேஜிக் பண்றது இல்லைங்க. ஒரு குழந்தையை உருவாக வேண்டும் என்றாலும் வயிற்றில் 9 மாசம் 10 மாசம் இருந்துதான் வெளியே வரணும். அதனால எந்த மேஜிக்கும் இயற்கை பண்ணல, அற்புதங்களை தான் பண்ணுது. இந்த அற்புதங்கள் உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்க ஓம சொல்ல ஒரு 3 மாதம் தினமும் ஒரு 20 நிமிஷம் இல்ல அரை மணி நேரம் இந்த ஓம உரு ஏற்ற உங்களுக்குள்ள என்ன நடக்கும்னா, சில மாறுதல்கள் நடக்க ஆரம்பிக்கும். உங்களை சுத்தி ஓரா ஸ்ட்ராங், ஓராவோ ஆரா ஸ்ட்ராங் ஆயிடும். ஆறான்றது என்னன்னா, நம்மளை சுத்தி ஒரு ஒளிவட்டம்னுவாங்க. ஆக்சுவலா இந்த பாடியில ஸ்தூல உடல், சூக்கும உடல், ஒளி உடல் சொல்லுவாங்க. இந்த ஆறா, அதுக்கப்புறம் ஸ்தூல உடல்ன்றது இந்த உடல், சூக்கும உடல்ன்றது மனம். அந்த இது
அதையும் மேல ஒளி உடம்பை தான் ஆன்ம உடல் அப்படி இப்படின்னு சொல்றோம். சரி, அதுக்கு நம்ம கான்செப்ட் போக வேண்டாம். ஆனால் இதை நம்ம செய்ய செய்ய என்ன ஆகும்னா, இந்த அதிர்வுத்தன்மை ஒரு யூனிஃபார்மா வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்க உடல் புதுப்பித்து கொண்டே இருக்கப்படும். அதுக்காக ஆயுசு கெட்டியா வாழ்வோம்னா அப்படியெல்லாம் நீங்க எடுத்துக்க வேண்டாம். ஆரோக்கியமான வாழ்வை பெறுவோம். உங்களுடைய கர்ம வினை கழிய ஆரம்பிக்கும். ஏன் கர்ம வினை கழிய ஆரம்பிக்குதுன்னா, உங்களுடைய மூலத்துல இருக்கிற, அதாவது எல்லா பதிவுகளும் நம்ம மூலத்துல இருக்குங்க. அந்த பதிவுகள் எல்லாமே அழிய ஆரம்பிக்கும். ஏன்னா புதுப்பித்தல் நடக்கும்பொழுது பழையன கழிதல்னு சொல்லுவோம் இல்லையா, அது நடக்க ஆரம்பிக்கும். நடக்க ஆரம்பிக்கும் போது கர்ம வினை குறையும். சரி, இந்த கர்ம வினை குறையுதுனால என்ன? இந்த கர்ம வினைன்ற கான்செப்ட் போனீங்கன்னா, நாம இன்னொரு உடல்ல இருக்கும்பொழுது செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செயலுடைய விளைவா இப்ப நமக்கு வந்திருக்கு. இந்த விளைவுகள் கம்மி செய்யப்படும். புண்ணியங்கள் கம்மி பண்ண, இப்ப நீங்க போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கீங்க, அதை அனுபவிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் வரும்போது அது கம்மியாகுமானா அது ஆகாது. ஆனா தீயது இருக்கு இல்லையா, அது அழிந்து விடும், எரேஸ் ஆயிடும். ஏன் நல்லது எரேஸ் ஆகாது? ஏன்னா தர்மத்துக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது. சோ நம்ம செஞ்ச தீய காரியங்கள்லாம் இப்ப செய்யக்கூடிய நன்மையான இந்த அதிர்வினால் மாற ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல மூல ஒளியா இருக்கிறதே இந்த ஓம் தான், இந்த அதிர்வுத்தன்மை தான். இந்த அதிர்வுத்தன்மையில நம்முடைய இருப்பு நிலையையும் கலக்கிறோம். நம்மளுடைய இருப்பு நிலையிலேயே இந்த அதிர்வு நிலை தான் இருக்கு. ஆனா நம்ம இருப்புக்குள்ள நாம இல்லாம, நம்ம மையத்துக்குள்ள இல்லாம, வெளி உலகத்துல இருக்கிற மாற்றங்களே நம்ம மனம் சிக்கி இருக்கிறதுனால மையம் கொள்றதை தவிர்த்துறோம். இந்த மையம் கொள்ளும் பொழுது, உங்களுக்குள்ள மையம் கொள்ளும் பொழுது, எப்ப கொள்ளுவீங்க? இந்த ஓம சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா நீங்க உட்கார ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இதை நீங்களே கவனிக்கிறதுனால. ஒரு பிளஸ் என்னன்னா, அதிர்வுத்தன்மை உங்க உடம்ப புதுப்பிக்குது, உங்களுடைய கர்மவினையை கழிக்குது, அப்புறம் உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் நீக்குது. 3 விஷயங்கள் நடக்குதா? அதே சமயம் இன்னொரு நன்மை என்னன்னா, உங்களோட மையத்துல உங்களை உட்கார வைக்கும். இந்த மையத்துல உட்கார்ந்த உடனே நீங்க ஓம சொல்ல தேவை அவசியமே கிடையாது. அந்த அதிர்வுத்தன்மை தன்னாலே உங்க காதுல கேட்கும். நீங்க ஒரு மார்க்கெட்டுக்கு போய், சலசலப்பான மார்க்கெட்டுக்கு போனா கூட அந்த ஓம்கார ஒலி உங்க காதுகள்ல ரீங்காரம் இட்டுக்கிட்டே இருக்கும். அதோட இருப்பு உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க பிரபஞ்சத்தோட ஐக்கியமாகறீங்க. அப்போ பிரபஞ்சத்துல இருக்கிற ஒலி உங்களுக்கு கேட்டுத்தானே இருக்கும். சோ உங்க மையத்துக்குள்ள இருக்கும்போது என்ன நன்மை நடக்கும் தெரியுமா? நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ஓமை ஒழுங்கா சொல்லிக்கிட்டு வர ஒரு ஆள் ஒருத்தனை பார்த்து திட்டா கூட அது பலிச்சிடும். ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. கர்மவினையை கழிக்கிறது இந்த ஓமுன்னு சொல்ல வரேன். ஆனா நீங்க இந்த திட்டி அவனுக்கு அது பலிச்சதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கர்மவினையை நீங்க கழிக்க முடியாது. அவனுக்கு என்ன பாதிப்பு வருதோ அந்த பாதிப்பு, அவனுடைய வேதனைகள் உங்களுக்கும் வர ஆரம்பிச்சிடும். சோ அதனாலதான் இதை பண்ணும்பொழுது யாரையும் திட்டிடக்கூடாது, யாருக்கிட்டையும் பட்டும் படாமல் இருக்கணும். தாமரை இலை தண்ணீரை போல் இருக்கணும். அட உடுப்பா, அதெல்லாம் நமக்கு வேலைக்காகாது. நான் நல்லா வாழணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றவரா இருந்தால் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஓம்கார ஜபம் டெய்லி பண்ணுங்க. உங்க வாழ்க்கையோட நிலை மாறும். இப்ப நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த அந்த ப்ரொனன்சியேஷனை டெய்லி 20 நிமிஷம் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு தோணும் பொழுதெல்லாம் 27 முறை உட்காந்து பண்ணுங்க. உங்களுடைய நிலை மாற ஆரம்பிக்கும். கண் கூட நீங்க பார்ப்பீங்க. ட்ரை பண்ணி பார்க்காம, அடடா இதெல்லாம் சரி போட்டு வர்றது, என்னடா பகுத்தறிவா பேசுங்கடா, இதெல்லாம் நடக்குமாடா அப்படின்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாளி இல்லை, முன்னோர்களும் பொறுப்பாளி இல்லை. எதையுமே பயிற்சி பண்ணி அது வரலன்னும் பொழுதுதான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? அதனால பயிற்சி பண்ணி பார்த்துட்டு அதுல வரலன்னா நீங்க அதை திட்டலாம். சோ பயிற்சி பண்ணுவோம், நம்ம வாழ்க்கையை செம்மையா மாத்திப்போம். செல்வ செழிப்போட எல்லாரும் நலமோட வாழ்வோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.